உங்க வீட்ல காமாட்சி அம்மன் விளக்கு இருக்கா? அப்போ இந்த திசையில் 48 நாட்கள் விளக்கு ஏற்றுங்கள். பிறகு எவ்வளவு கடன் இருந்தாலும் ஓடிவிடும். வீடுகளில் காலை மாலை தீபம் ஏற்றுவது ஒரு பாரம்பரிய ஆன்மீக செயல். இது மன இருளை அகற்றும். தீபத்தின் ஒளி துர்க்கை, லட்சுமி, சரஸ்வதி சக்திகளுடன் இணைந்து நம் வீட்டில் ஒளிமயமான நிலையை ஏற்படுத்துகிறது. அதனால்தான் தீபம் ஏற்றும் புண்ணியத்தில் காமாட்சி அம்மன் விளக்கு முக்கிய இடம் பெறுகிறது. காமாட்சி அம்மனை வழிபடுவதன் மூலம் அனைத்து தெய்வங்களின் அருளும் கிடைக்கும். பூமியின் சகல ஜீவராசிகளுக்கும் தவம் செய்தவர் காமாட்சி. எனவே அவரை வழிபடுவது பலனளிக்கக்கூடியது. இதற்காகவே புது பெண் முதல் முறையாக கணவர் வீட்டில் கால் வைக்கும் போதே காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றுவது மரபாக இருந்து வருகிறது. இது குடும்பத்தில் செல்வம், சந்ததி, சுபிட்சம் பெருகும் என்ற நம்பிக்கையால் செய்யப்படுகிறது. தங்களுடைய குல தெய்வம் யார் என்று தெரியாதவர்களும் காமாட்சியை குல தெய்வமாக நினைத்து வழிபடலாம். இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் விளக்கை மணப்பெண் முதலில் ஏற்றுவதால் அந்த குடும்பத்தில் வளம் பெருகும். இதற்காகவே ஏற்கனவே எரிந்து கொண்டிருந்த விளக்கை மற்றவர்களுக்கு தரக்கூடாது என கூறப்படுகிறது. கடன் தொல்லையால் துன்பப்படும் நபர்கள் அதிகாலை 6 மணிக்கு முன்பே காமாட்சி அம்மன் விளக்கை நெய்யில் தாமரை தண்டு திரியுடன் ஏற்றி 48 நாட்கள் தொடர்ந்து வழிபட்டால் பிரார்த்தனை நிறைவேறும் என்பது ஆன்மீக நம்பிக்கை. விளக்கை தினமும் சுத்தமாக கழுவி வைக்கும் பழக்கம் இருக்க வேண்டும். ஆணை வடிவம் கொண்ட விளக்கில் மஞ்சள், குங்குமம், மலர்களை வைத்து தீப ஒளி மலர்களில் படாமல் பார்த்து ஏற்ற வேண்டும். நெய்யுடன் நல்லெண்ணெய் கலந்து பயன்படுத்தலாம். சமையலுக்கு பயன்படுத்தும் எண்ணெயை இதற்கு எப்போதும் தவிர்க்க வேண்டும். ரூபாய் 1 அல்லது ரூபாய் 5 நாணயம் விட்டு திரி வைத்து தீபம் ஏற்றுவது சிறப்பு தரும். விளக்கை தரையில் நேராக வைக்காமல் அரிசி மாவில் கோலம் போட்டு பச்சரிசி வைத்து அதன் மீது வைக்க வேண்டும். அல்லது தாம்பலத்திலும் பூச்சேர்த்த நீர் தூவிய பிறகு வைத்தால் சிறந்தது. மேலும் தினமும் காமாட்சி அம்மனுக்கு குங்குமம் அர்ச்சனை செய்வது ஓம் காமாட்சி அம்மனை போற்றி என்ற மந்திரத்தை 108 முறை சொல்லி வழிபட்டால் விரைவில் நல்விளக்கு தரும். வீட்டில் காமாட்சி விளக்கை ஏற்றும் நேரத்தில் தூய்மையும் அசுத்தம் இல்லாமையும் அவசியம். அதை ஏற்றுபவர் மனதாலும் உடலாலும் சுத்தமாக இருக்க வேண்டும். காமாட்சி அம்மன் அருகில் வைக்கப்படும் பூக்கள், மஞ்சள், குங்குமம் போன்றவை தினமும் மாற்றி வைக்க வேண்டும். பழையவை நீக்கப்பட்டு புதியவை மட்டுமே பயன்பட வேண்டும். இதனால் அந்த இடத்தில் சக்தி நிலைத்திருக்கும். அனைத்திலும் முக்கியமானது தீபத்தை ஏற்றும் போது அதனை ஒரு வேண்டுகோளாகவும் ஒரு நன்றி தெரிவிக்கையாகவும் கருதி ஏற்ற வேண்டும். வெளிப்படையான மனதுடன் நம்பிக்கையோடும் அன்போடும் ஏற்றப்படும் ஒவ்வொரு தீபமுமே காமாட்சி அம்மனிடம் நம்மை இன்னும் நெருக்கமாக இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.